உங்களுக்கு irregular periods இருக்கு அப்படின்னா இந்த 5 உணவை தொடர்ந்து விடாம சாப்பிட்டுட்டே வாங்க. வெறும் 2 மாசத்துல உங்க irregular periods சரியாயிடும். ஃபர்ஸ்ட் கோரியண்டர் சீட்ஸ், மல்லி விதைகள் இருக்கு இல்லைங்களா? சோ அத 1 டீஸ்பூன் 200 ml தண்ணியில நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது 100 ml வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு டெய்லி 2 தடவை நீங்க குடிச்சிட்டே வாங்க. செகண்ட் டெர்மரிக், மஞ்சத்தூள் உங்க உணவுல எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்க்கறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஹார்மோனை நல்லபடியா பேலன்ஸ் பண்றதுக்கோ, உங்களோட மசில நல்லபடியா ரிலாக்ஸ் பண்றதுக்கோ, அதே மாதிரி இந்த கிராம்ஸ் எல்லாம் இருக்கும்ல பீரியட்ஸ் டைம்ல, பீரியட்ஸ் வருதோ வரலையோ பட் உங்களுக்கு அந்த ஸ்டொமக்ல ஒரு பெயின் இருக்கும். சோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, சப்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்மெண்டட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. நிறைய கர்ட், யோகட் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கிம்ச்சின்னு சொல்லுவோம். சோ நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸ் பாட்டில்ல போட்டு நீங்க அதுல சால்ட் அண்ட் வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை டெய்லி எடுத்துட்டே வரலாம். ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். நீச்ச தண்ணி சொல்லுவோம் இல்லைங்க, இது உங்களோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி உங்களோட மென்சுரல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கணும். வால்நட், ஆல்மண்ட், பம்கின் சீட்ஸ், சீசம் சீட்ஸ், சன்ஃபிளவர் சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் டெய்லி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்ல டெய்லி பேசிஸ்ல ஒவ்வொரு சீட்ஸ் நட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆனா கண்டிப்பா எடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா இதுலதான் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கும். உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்றதுக்கும் உங்களோட ஹார்மோன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபிஃப்த் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. முக்கியமா க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், ஃபிளவர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த ப்ரக்கோலி, காலிஃபிளவர், கேபேஜ், இது எல்லாமே டெய்லி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட், டிஐஎம், இண்டோல், 3-கார்பினால் இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இருக்கு அப்படின்றனால உங்களோட ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷனையும் சரி, உங்களோட ஹார்மோன் ப்ரொடக்ஷனையும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் நல்லபடியா பீரியட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாசம் மாசம் பீரியட்ஸ் வரலன்றதுக்காக பைனாப்பிள், பப்பாளி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பீரியட்ஸை வர வச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி பண்றதை காட்டிலும் இந்த உணவுகள் எல்லாம் டெய்லி நீங்க சேர்த்துட்டே வரீங்க அப்படிங்கும் போது வெறும் 2 மாசத்துல உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் நார்மல் ஆயிடும். சோ யாரெல்லாம் பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாவே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டே அப்படியே உங்க கையோட பின்பகுதியை பாருங்க, கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கோ, இல்ல உங்க கழுத்து பகுதியில, உங்க முழங்கால்ல, இல்ல அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கா? சோ இதுக்கு பேரு என்ன அப்படின்னு தெரியுமா? அக்கந்தோசிஸ். இந்த அக்கந்தோசிஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வெயிட் அதிகமா இருக்கிறனால, இன்சுலின் லெவல் அவங்களுக்கு கூட இருக்கு அப்படின்னாலோ, இல்ல பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் தெரியாம பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க போடுறத நிறுத்துங்க. 4 விஷயத்தை நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாயிடும். வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அவசியம். கரெக்டான ப்ராப்பரான டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணி பிஎம்ஐக்கு கரெக்டா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமா குடிங்க. உங்களை நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கோ. தொடர்ந்து நீங்க ஆயிலி அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கூடும். வெயிட் கூடுச்சுன்னா உங்களோட இன்சுலின் லெவல் கூடும். இன்சுலின் லெவல் கூடுச்சுன்னா பொண்ணுங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் டயபெட்டிக், சுகர் வரும். நம்மளோட லைஃபை என்ஜாய் பண்ணணும் தான், அதுக்கு நீங்க இருக்கணும்ல, சாரி ஆரோக்கியமா இருக்கணும்ல. சோ யார் யார் இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.